நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜான் டீர் 5050D 4 வீல் டிரைவுங்க. லேட்டஸ்ட் மாடலு கியர் ப்ரோவில் வெர்ஷன் 1ங்கிற மாடலுங்க. ஸோ இந்த வண்டியோட ரோட் ரன்னிங் பெர்ஃபார்மன்ஸு, ஸ்பீடு, கம்ஃபர்ட்டு, மைலேஜ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது ஜான் டீரில் 5050ல் பார்த்துட்டிங்கன்னாங்க 4 வீல் டிரைவில் ஒரு 3 டயர் ஆப்ஷனோட வருதுங்க. இதில் போட்டிருக்கக்கூடிய பேக் டயர் பார்த்துட்டிங்கன்னாங்க இப்போ புதுசாக லான்ச் ஆன டயருங்க. அதாவது பார்த்திங்கன்னாங்க உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான வேரியண்ட்டுன்னு சொல்லலாங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டயர் வந்துங்க 9.5க்கு 20 அப்படிங்கிற டயர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 9.5 இன்ச் அகலமும் 20 இன்ச் டிஸ்க்கு ஹைட்டுங்க. இதுதான் குறிக்குது 4 வீல் டிரைவில். பேக் டயர் பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் ஆன டயருங்க. 15.9க்கு 28 அப்படிங்கிற டயர் ஆப்ஷன் இருக்குது. 15 சைஸ் அகலங்க, 15.9 இன்ச் அகலம். ஸோ இதே வந்துங்க இன்னொரு மாடல், இதோட அடுத்த பிக் டயர் மாடல் பார்த்துட்டிங்கன்னா 8.3க்கு 24 அப்படிங்கிற டயர் ஆப்ஷனோட வரும். ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து ஹைட்டாக வருங்க. அதுலேயே 9 இன்ச் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். பேக் டயர் பார்த்துட்டிங்கன்னா 16.9க்கு 28ங்கிற டயர் ஆப்ஷன், பெரிய டயர் ஆப்ஷனோட வரும். இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னாங்க ஃபஸ்ட்டு வந்தது அதுதான் 4 வீல் டிரைவில். அதாவது ஃப்ரண்ட் டயர் பார்த்துட்டிங்கன்னாங்க 8க்கு 18ங்கிற டயர் ஆப்ஷனோட வந்ததுங்க. 8 இன்ச் அகலமும் 18 இன்ச் ஹைட் டிஸ்க் சைஸோடு வந்தது. பேக் டயர் வந்து நார்மலான 14.9க்கு 28ங்கிற டயர் ஆப்ஷன் தாங்க. அதாவது பேக் பார்த்திங்கன்னா டிஸ்க்கு ஒரே ஹைட்டு தாங்க, 28 இன்ச்சுங்கிற ஒரே ஹைட்டு தான். டயர் மட்டும் உங்களுக்கு பெருசாக போட்டிருந்தாங்க. 14 சைஸு, இப்போ 15, 16 இந்த 3 சைஸ் ஆப்ஷனோட வருது. ஃப்ரண்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்குங்க 18 இன்ச் டிஸ்க்குங்க, 20 இன்ச் டிஸ்கோடு இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து இது 24 இன்ச் டிஸ்கோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டயர் அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அகலம் இருக்குது. 8 சைஸுங்க, 8.3, 9.5ன்னு 3 ஆப்ஷனோட இருக்குதுங்க. மற்றபடி வண்டியோடைய கெப்பாசிட்டி, இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனுங்க, ஹைட்ராலிக்லேருந்து எல்லாமே சேம் தான். ஃபுல்லி சீல்டு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து என்ன டயர் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரோட் ரன்னிங்க்கு, இல்லை டெய்லர் யூசேஜ் ஓட்டுவீங்க, சேடை ஓட்டுவீங்க, இல்லை 5 கடப்பு ரிவர்சபிள் ஓட்டுவீங்க, இந்த மாதிரினா அதுக்கு தகுந்த மாதிரி டயர் ஆப்ஷனோடு எடுத்துக்கலாங்க. 2 வீல் டிரைவில் 14 சைஸ் டயர் தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 6க்கு 16ங்கிற டிஸ்க் சைஸ் வரும். இல்லைன்னா 750 16ங்கிற டிஸ்க் ஆப்ஷன் வாங்குறாங்க. 50 ஹெச்பியில் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டருங்க. ஸோ எதுக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்ட் லெவலில் சூப்பரான வண்டிங்க. இந்த ஹெச்பி கேட்டகரியில் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய வண்டிங்க 50 ஹெச்பி கேட்டகரியில். ஸோ உங்களுக்கு ரோட் ரன்னிங்கெல்லாம் வேறு லெவல் ஸ்பீடுங்க, பர்ஃபார்மன்ஸு எல்லா வயசுலேயும் நல்லா இருக்குது. வண்டி எந்த இடத்துல போகிறதா எப்போ எந்த விதமான இதுவும் சொல்கிறது. நம்ம 5050 2 வீல் டிரைவில் எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸஸும் போட்டிருக்கோங்க. ரிவ்யூவோட லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுலேயே பிக் டயர் 4 வீல் டிரைவ் மாடலோடைய பர்ஃபார்மன்ஸஸு, பேலர் பர்ஃபார்மன்ஸுங்க, 5 சாஃப்ட் கலப்பு பர்ஃபார்மன்ஸுங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஃபுல் ரிவ்யூவும் பண்ணியிருக்கோங்க. லிங்க்ஸ் வந்து எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த பதிவில் இந்த வண்டியோடைய ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதிகமாக பார்த்திங்கன்னாங்க இவங்க சேத்தளவுக்கும் 42 பிளேடு போட்டு பேலர் யூசேஜுக்காகத்தான் இந்த வண்டி வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேடி ஃபீல்டுக்கு நல்லாவே இருக்குங்க வண்டி பெர்ஃபார்மன்ஸு, பேலருக்கும் நல்லா இருக்கும் வண்டி. இந்த கான்செப்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் எடுத்திருக்காங்க. இவங்களே பார்த்திங்கன்னா 5405 4 வீல் இருக்குங்க, 5310 4 வீலில் இருக்குது. இந்த கஸ்டமரோட ரிவ்யூ கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த 5050 இந்த வண்டியோடைய பேடி ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ், பேலர் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கஸ்டமருக்கு ஆல்ரெடி 5310 4 வீலும் 5402 4 வீலோட பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ், 5 சாஃப்ட் கலப்பு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேங்க. அதோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.